வணக்கம். நான் தான் உங்களோட ஜோசோ. 220F ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறோம், லாங் வீடியோ. இதுல நம்ம ஒரு ஸ்ப்ளெண்டர் ஃபுல் மாடிஃபைடு எப்படி பண்ணோம், என்ன பட்ஜெட் ஆச்சு, சோரா மாடிஃபைடு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த பைக்ல எவ்வளவு செலவாச்சு, என்னென்ன பண்ணியிருக்கோன்னு எல்லாமே இப்போ உங்களுக்கு வீடியோல காமிச்சு தரேன். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் சோரா. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ இந்த வண்டிக்கு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு. இந்த வண்டி நம்ம ஃபுல்லாவே ரீஸ்டோர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே என்னோட ஐடியாவில் தான் கஸ்டமர் கொடுத்தாரு, ப்ரோ உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல்லே எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல இனி நம்ம இன்னும் சின்ன 1-2 அப்டேட் இருக்கு. அது இனி அடுத்து நீ கஸ்டமர் கையில அமௌண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பண்ணலான்னு இருக்கோம். இதுல இப்ப என்னெல்லாம் மாடிஃபை பண்ணிருக்கோன்னு ஓன்னா நான் உங்ககிட்ட ரிவ்யூ பண்றேன். 220F ஏது வண்டி நம்ம ரிவ்யூ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். இந்த வண்டிக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்தே ஓன்னா சொல்லியேன். இது ஸ்ப்ளெண்டரோட நார்மல் வைசர் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கஸ்டமைஸ் ஸ்ப்ளெண்டருக்கு வர அதே ஹெட்லைட்டு. இதுல ப்ரொஜெக்டர் லைட் வரும். இது லாஸ்ட்ல நான் எப்படி பத்துதுன்னு எல்லாமே காமிச்சு தரேன். அதுக்கப்புறமா போலீஸ் இண்டிகேட்டர் மாதிரி 2 ப்ளூ கலரும் ரெட் கலர்லயும் 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அதுவும் அந்த லைட்ல அடாப்பாவி தான் வரும். ஃபுல்லாவே இது கஸ்டமைஸ் தான். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல ட்விஸ்டரோட மர்கார்டு ஆட் பண்ணிருக்கோங்க. ட்விஸ்டரோட மர்கார்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்பர் பிளேட்டுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நம்பர் பிளேட் ஃப்ரேம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஃபோர்க்கு நம்ம டிஸ்க் செட்டப் பண்ணியிருக்கோம். இதுல ஃபுல்லாவே டிஸ்க் செட்டப் தான். ஸ்ப்ளெண்டருக்கு நார்மலாவே டிஸ்க் செட்டப் வராதுங்க. நம்ம இதுக்கு ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டெம்பு ஓல்டு பல்சர் 2005 2007 அந்த மாடல்ல உள்ள ஓல்டு பல்சர் 150யோட டிஸ்க் செட்டப் தான். இந்த வீலுமே 150யோட வீலு தான். டிஸ்கும் எல்லாமே ஃபுல் செட்டே 150யோட தான். அதுக்கப்புறமா இதுல நம்ம ஆஃப் ரோடு டயர் ஆட் பண்ணிருக்கோங்க. இந்த ஆஃப் ரோடு டயர் நம்ம செகண்ட்ஸ்ல தான் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறமா இதுல ஸ்டெம்புக்கு அந்த இன்னர் டியூப் தெரியாம இருக்கிறதுக்கு வேண்டி 2 சாக்கப்சர் மாதிரி டைப்ல ரப்பர் போட்டிருக்காங்க. ஸ்டெம்ப் ரப்பர்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹைட் ரொம்பவே ஆட் பண்ணிருக்கோம். ஹைட் ஆட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு கேலிபர் ஓஸ் கொஞ்சம் ஹைட்டா தான் கொடுக்கணும். அதனால நம்ம மாடிஃபைடு கேலிபர் ஓஸ் கொடுத்துருங்க, தனியா கொடுத்துருக்கு. இது நம்ம ரெட் கலர்ல தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இதுல நம்ம குயிக் த்ராட்டில் ஆட் பண்ணியிருக்கோங்க. குயிக் த்ராட்டில் நிறைய பைக்குல போட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம போட்டு பார்த்தோம். ஆனா இது கம்ஃபர்டபுள்னு நம்ம பார்க்கும்போது இது பெரிய அளவு கம்ஃபர்டபுள் இருக்காது. கொஞ்சம் ரஃபா தான் இருக்குது. போக போக சரியாகும்னு சொல்லியாவே எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம இந்த வண்டியில ஷார்ட் பார் ஹேண்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பார் ஹேண்டில் சில்வர் கலர் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 2 ஆயில் கேன் ஆட் பண்ணியிருக்கோம். இது உள்ளால ஆயில் கிடையாது, உள்ளால பெப்சியாகவும் ஊற்றி அப்படி சும்மா ஒரு செட்டப்ல வச்சிருக்கு. அதுக்கப்புறமா இதுல 2 மிரர் கொடுத்துருக்காங்க. டிம்போவோட மிரர் மாதிரி இருக்கும் 407 அந்த செட்டப்ல தான் 2 மிரர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ப்ரோ டாப்பரோட ஸ்பாஞ்சு கொடுத்துருக்கு இந்த ஹேண்டில் பாரோட சென்டர்ல. அதுக்கப்புறமா சிங்கிள் கிராஷ் பார் கொடுத்துருக்காங்க. அதுவும் சில்வர் கலர்ல தான் கொடுத்துருக்கோம். சில்வர் கலர் எதுக்கு கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா காமிக்கிறது சில்வர் மட்டும்தான் காமிக்கும். இப்போ நம்ம இது லைட்டா ரஸ்ட் ஆனாலும் நம்ம பிளேட்டிங் பண்ணி போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம இதுல அண்டர் பெல்லி ஆட் பண்ணிருக்கோம். அண்டர் பெல்லி நம்ம ஏதோட அண்டர் பெல்லி மாட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். இதுவும் ஒரு பைக்கோட அண்டர் பெல்லி தான். நான் என்ன பைக்கோட அண்டர் பெல்லின்னு கிளியரா தெரியல. இதுவும் நம்ம மாட்டி விட்டுருக்கோம். ஸ்ப்ளெண்டருக்கு மோஸ்டாவே எல்லாரும் இந்த அண்டர் பெல்லி போடுறாங்க. இது லுக்கு ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறமா வண்டி ஃபுல் பெயிண்டிங் தான் பண்ணிருக்கோம். ஃபுல் பெயிண்டிங் எல்லாமே ரிமூவ் பண்ணி நீட்டா பண்ணியிருக்கோம். வண்டியில கொஞ்சம் கொஞ்சம் மெக்கானிக் வேலை எல்லாமே இருந்து அதெல்லாமே நீட்டா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டெம்புல இன்னொரு விஷயம் காமிக்க மறந்துட்டேன். ஸ்டெம்புல நம்ம ஃபோர்ஜடு கார்பன் ஒட்டியிருக்கோங்க. ஃபோர்ஜடு கார்பன் டிப்பிங் மாதிரி நம்ம ரேப்பிங்லேயே எடுத்திருக்கோம் ஃபோர்ஜடு கார்பன். அதுக்கப்புறமா டேங்க்லையும் ஃபோர்ஜடு கார்பன் தான். இது நிறைய பேர் டிப்பிங் ப்ரோன்னு கேட்டீங்க. இது டிப்பிங் கிடையாது, இது ரேப்பிங்ல தான் பண்ணி அதுக்கு மேல கிளியர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வண்டியில ஓல்டு சைலன்சர் தான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியானதுனால ஓல்டு சைலன்சர் போட முடியல. அதனால ஒரு ஆக்ரோ இருந்துச்சு, அதுலயும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் ஃபோர்ஜடு கார்பன் ராப்பிங் பண்ணிட்டு ஆக்ரோபவிக்குன்னு நாங்க கலர்லயே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இது நம்ம புல்லட்டுக்கெல்லாம் நம்ம பெண்டு பைப்ல போடுற அந்த ரோப்பு தாங்க இது போட்டிருக்கு. இந்த இடத்துல வெல்டிங் பண்ணிருக்கிறதுனால இது கொஞ்சம் ரஸ்டா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல புல்லட்டுக்குள்ள அந்த ரோப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டம்ஸ்
சேக்கப்சர் போட்டிருக்கோங்க. கஸ்டம்ஸ் சேக்கப்சர் ரெண்டெண்ணம் போட்டிருக்கு. ரெண்டும் வந்து இது வந்து 2000 பக்கத்துல தான் ரேட் வரும். எல்லா ஸ்ப்ளெண்டருக்குமே இது போட்டால் கொஞ்சம் யூனிக்காக தெரியும், ஹைட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியா தெரியும். அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம ஸ்டெம்ல வந்து நம்ம 3 இன்ச் பக்கத்துல ஹைட் நம்ம ஆட் பண்ணிருக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட்டர் 350 400 என்னமோ பட்ஜெட்ல வரும் ஒரு இண்டிகேட்டரு. அதுவும் ஒரு 4 அணத்த பக்கத்துல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுல எஸ்டி வீல் போட்டிருக்கோங்க. எஸ்டி வீல் போட்டு கம்பி எல்லாமே தனியா நம்ம வாங்கி கொறுத்து அந்த மாதிரி தான் பண்ணது. அதுக்கப்புறமா பேக்லயும் ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு ஆஃப் ரோடு டயர் எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பேக்லயும் ஒரு நம்பர் பிளேட் ஃப்ரேம் மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து BS6 கேரியர் தான். இந்த கேரியர் கொஞ்சம் நம்ம ஓல்டு கேரியரோட கொஞ்சம் யூனிக்கா கொஞ்சம் மாடிஃபை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதே வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து ஃபுல்லாவே நம்ம ராப்பிங் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். டிசைன் எல்லாமே ஓன் டிசைன் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து பட்ஜெட் டோட்டலாவே எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் பக்கத்துல ஆயிருச்சுங்க. 50,000 கரெக்டா தட்டிருச்சு. ஒரு 48,000 பக்கத்துல ஆயிருச்சு. ஃபுல்லாவே ரெடி பண்ணிருக்கு. வண்டியில ஒயரிங் கிட் முதற்கொண்டு நிறைய திங்ஸ் எல்லாமே புதுசு தான். மேக்சிமம் இதுல சின்ன டேமேஜ் ஆயிருந்தாலுமே எல்லாமே புதுசு போட்டு தான் பண்ணோம். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி லைட்டா டேமேஜ் ஆயிருந்தாலும் அவரு எல்லாமே புதுசே போடுவோம் அந்த மாதிரி சொல்லி எல்லாமே புதுசு போட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கும் பைக் மாடிஃபைடு பண்ணணும்னா மறக்காம நம்ம அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பா நான் போடுறேன். உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். சூப்பரா கம்மி பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட்ல இருந்தே பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல பண்ணணும்னா ஒரு 15,000 இருந்தே பண்ணலாம். நம்ம பெயிண்டிங்கும் பிளஸ் நம்ம இந்த ரேப்பிங்கும் நம்ம பண்ணி எடுத்தாலே கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருக்கும். கூட ஒரு 5,000 ரூபாய் கூட போட்டாச்சுன்னா இந்த ஹேண்டில் பார் சின்ன சின்ன அசசரிஸ் எல்லாம் வாங்கி போடலாம். அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி மாடிஃபைடு பண்ணணும்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க.